சாதனைகள் மூலம் மட்டுமே சாத்தியப்படுவதுதான் தனி மனித அடையாளம். எதற்காக இந்த அடையாளம்? அதுதான் வாழ்வின் அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த அடையாளத்தை பெறுவதற்காக எண்ணற்ற மனிதர்கள் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர்தான் பொன் முருகேசன். இவர் அடையாளப்பட்டது எப்படி? காவிரி நதி பாயும் கன்னி தமிழ்நாட்டில் திருச்சியை அடுத்து ஸ்ரீரங்கத்தை பூர்வீகமாக கொண்ட பொன் முருகேசன் கல்வி பயின்றது திருச்சியில் அமைந்துள்ள அரசு பள்ளியில்தான். அன்று ஓடி விளையாடிய பள்ளியின் ஆடுகளம், கல்வி பயின்ற வகுப்பறைகள், பள்ளி செல்ல வருடக்கணக்கில் நடந்து சென்ற பழைய காவிரி பாலம், ஸ்ரீரங்கம் தந்த பிரபலங்களின் வரிசையில் நல்லதோர் பன்முக படைப்பாளியாய் பொன் முருகேசன். இதுவரை 75 நூல்கள், 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், கவி பேரரசுவுடன் இணைந்து பாடல்கள், இசைப்புயலுக்கு ஆஸ்கார் பாடல், உலக நாயகனிடம் பாராட்டு. பள்ளியில் படிக்கும்போதே நிறைய திரைப்படங்கள் பார்க்கும் ஆர்வம். அத்துடன் அல்லாமல் நடிகர்களுக்கு பக்கம் பக்கமாய் கடிதங்கள் எழுதி அவர்களது புகைப்படங்கள் வாங்கி மகிழ்வது. முடிவில் இசைஞானியின் இசையால் ஈர்க்கப்பட்டு ஸ்ரீரங்கம் நகர இளையராஜா கலை இலக்கிய நற்பணி மன்ற தலைவர். நடிகர்களுக்கு இவர் எழுதிய கடிதங்களுக்கு மதிப்பு கிடைத்ததோ இல்லையோ, நடிகர் தியாகராஜன் அவர்களுக்கு பொன் முருகேசனின் கையெழுத்து பிடித்து போக மாறியது அவரது தலையெழுத்து. 91 நடிகர் பிரசாந்தின் அகில இந்திய மன்ற பொறுப்பாளர். 95 தினகரன் வசந்தம் இதழில் முதல் சிறுகதை. 96 முத்தான 50 சிறுகதைகள். 97 ஒரே சமயத்தில் 4 நூல்கள். கலாட்டா கடிதம், நடவு, ஒன்றை குலம் ஒருவனே தேவன், மனசெல்லாம் செண்பகப்பூ. 98 பொதிகை தொலைக்காட்சியில் நகைச்சுவை நாடகம். 99 HIV விழிப்புணர்வு பற்றிய 30 நிமிட தொலைக்காட்சி படம். 2000 காதல் வாங்கலையோ காதல், காதலர் தின கவிதை நூல் வெளியீடு. 2002 சென்னை வானொலியில் ரெயின்போ FM-இல் நேரடி பேட்டி. 2002 துளி துளியாய் ஹைகோ கவிதை நூல். 2003 சுமானாச்சும் என்கின்ற தலைப்பில் காதலர் தின சிறப்பிதழ். 2004 அமெரிக்க தமிழ் மாத இதழான தி தமிழ் டைம்ஸில் இணையாசிரியர். 2005 சினிமா பத்திரிகையில் குண்டக்க மண்டக்க நகைச்சுவை தொடர் பாட்டி உங்கள் சாய்ஸ் எனும் தலைப்பில் நூல் வடிவத்தில். 2006 பத்திரிகை தொடர்களான எனக்காக மட்டும், சிக்கனமும் சிறப்பும் நூல் வடிவில். 2007 இசைக்காற்று ஆல்பத்தின் மூலம் பாடலாசிரியர் பரிணாமம். 2008 51வது நூல் வெளியீட்டு விழா. 2009 தமிழா ஆஸ்கர் தமிழா ஆல்பத்தின் பாடல். Backgrounds with lyrics by Pon Murugesan, Chandrasekhar and Balasubramani. நித்தம் பல வெற்றி தமிழ் தேசம் காணட்டும், புத்தம் புது வேகம் நம் தேகம் பாயட்டும். இந்த ஆல்பத்துக்கான தொடக்கம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஒரு முறை அமிஷ்குமார் என்னை தேடி வந்தார். வந்ததுக்கப்புறம் சொன்னார், இது போல் 2வது ஆல்பம் ஒன்று பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏஆர் ரஹ்மான் அவருக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஆல்பம் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே 2009 பத்மஸ்ரீ கமல்ஹாசனிடம் பாராட்டு. திரையில் மட்டுமே பார்த்து ரசித்த உலக நாயகனை நேரில் பார்க்க ஏங்கிய ஆண்டுகள் எத்தனை எத்தனை.
படைப்பாளியாக ஆன பிறகு இவரது 60 நூல்களை உலகநாயகன் பெற்றுக்கொண்டு பாராட்டியது இவரது உயர்வுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். 2010 மீண்டும் 10 நூல்கள், அவற்றில் 8 திரைப்பட கதைகளை மையமாக கொண்ட வித்தியாசமான நூல்களாகும். 2011 75வது நூல் நானும் நானும் என்னும் தலைப்பில் காதல் கவிதைகளின் தொகுப்பாக. (2012) திரைப்படத்திற்கு கதை சொல்லும் தீவிர முயற்சியில். சுடர் விளக்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும். இந்த தொலைக்காட்சி பதிவு செய்த பெருமை திரு ராஜசேகர் அவர்களையே சேரும். 95 தொடங்கி 2011 வரை பொன் முருகேசனின் எழுத்துப்பணி பிரமிக்க வைக்கிறது. பிரமிப்பையும் தாண்டி இவரது எழுத்துக்களுக்கே மகுடம் சூட்டியது போல் பல கல்லூரிகளில் இவரது நூல்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது, செய்யப்பட்டும் வருகிறது. இப்படி தொடர்ந்து எழுத்து எழுத்து எழுத்து. எதற்காக இந்த எழுத்து? மொழி உணர்வுக்காகவும் சமுதாயத்திற்காகவும், அதையும் தாண்டி திரைத்துறையில் பொன் முருகேசன் சாதிப்பதற்கும்.